வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா பூண்டு சட்னி. இந்த பூண்டு சட்னி நிறைய விதமாக வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கெட்டும் போகாத அந்தளவுக்கு அல்டிமேட்டான ரெசிபி. இதோட செட்டிநாடு பருப்பு அடை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பூண்டு சட்னிக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு 100 கிராம், காய்ந்த மிளகாய் 12லேருந்து 15 நம்பர், புளி ஒரு சின்ன துண்டு, உளுத்தம்பருப்பு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன், கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, சால்ட் டு டேஸ்ட், நெல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த பூண்டு சட்னிக்கு தேவையான பொருட்கள். இந்த பூண்டு சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க அந்த பூண்டும் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா அரைக்க போகிறோம். இந்த பூண்டு உரித்து தான் போடணும் அவசியம்லாம் இல்லை. ஒரு சின்ன குவான்டிட்டி பண்ணுறேன்னா உரித்து போடலாம். கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி பண்ணுறேன்னா அந்த டைமில் தோல் உரிக்காத பூண்டு போட்டு நீங்கள் அரைக்க ஆரம்பிக்கலாம். அதே டைமில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி அரைஞ்சி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் புளி சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்படி அரைஞ்சிருக்கு பாரு. இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா அரைஞ்சி வந்துருக்கணும். அதனால் அதிகமான தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. இதுக்கு பிறகு கொஞ்சம் புளி போட்டிருக்கேன். இந்த புளி முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக கேட்டிங்கன்னா, கொஞ்சம் காரம் இருக்க இடத்துல கொஞ்சோண்டு புளி போட்டோன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அந்த புளிப்புத்தன்மை, பூண்டு, காரம் இது எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சா? ஃபைன் பேஸ்ட்னால் ஒரு 90% அளவுக்கு அரைச்சிருக்கலாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சொல்லியிருக்கேன். இந்த உளுத்தம்பருப்பை எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுத்துருங்க. இந்த உளுத்தம்பருப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெசிபிக்கு. கொஞ்சம் கடக்கு முடக்க இருந்தால் தான் இந்த ரெசிபி கம்ப்ளீட் ஆன பிறகு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதனால் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு இந்த உளுத்தம்பருப்பை இந்த மாதிரி கரெக்டாக வறுத்து எடுத்துருங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதை அரைக்க போகிறோம். அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 80 to 90% அளவுக்கு அரைச்சிக்கணும். ஃபைன் பவுடரை அரைச்சிருக்கக்கூடாது. ஃபைன் பவுடரை அரைச்சின்னா சாப்பிடும்போது மாவு மாதிரி போயிடும். அதனால் கொஞ்சம் குறைன்னு இருக்கணும். பார்த்தீங்களா எப்படி அரைச்சிருக்குன்னு? இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கடாயில் எண்ணெய். இந்த ரெசிபிக்கு இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நெல்லெண்ணெய். நெல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் அப்படி இருக்கும் குக் பண்ணி முடித்த பிறகு. ஸோ இந்த ரெசிபிக்கு ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாமல் கேட்டோம்னா என்னோட சஜஷன் ரீஃபைண்ட் ஆயில் வேண்டாம், வெறும் நல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். கடுகு தாளிப்பாக போட்டிருக்கேன், கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்க இந்த உளுத்தம்பருப்பு. இதை போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் திருப்பி வறுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் பார்த்தீங்களா? அந்த டைமில் அரைச்சி வச்சுருக்க அந்த பூண்டை இதில் போட போகிறோம். அதனால் இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கரெக்டாக குக் பண்ணி எடுத்துருங்க இந்த உளுத்தம்பருப்பை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்சுருக்க அந்த பூண்டு, காஞ்ச மிளகாய், புளி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஆயில் நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். கொஞ்சம் வேகத்துக்கு டைம் எடுக்கும். அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் டைம் எடுக்கும். அதே டைமில் ரொம்ப கெட்டியாக வச்சு குக் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது என்ன கேட்டேன்னா, அந்த கெட்டியான இந்த சட்னி வந்து மேலே தெளிக்க ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக் பண்ண ஆரம்பிங்க. நல்லா வெந்து வர டைமில் அந்த ஆயில் மேலே வருதுன்னா அப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கடைசியாக இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி திருப்பி ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சிங்கன்னா
சூப்பராக இருக்கும் இந்த பூண்டு சட்னி. கைப்படாமல் நீங்கள் அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நாள் நல்லா சாப்பிட்லாம். அப்படி இல்லை கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, நான் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இதை தொடர்ந்து செட்டிநாடு பருப்பு அடை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். செட்டிநாடு அடைக்கு தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 1 கப்பு, கடலைப்பருப்பு 1 கப்பு, பாசிப்பருப்பு 1 கப்பு, உளுத்தம்பருப்பு 1 கப்பு, பச்சை அரிசி 1 கப்பு, காய்ந்த மிளகாய் 12லேருந்து 15 நம்பர், பூண்டு 10லேருந்து 15 பல்லு, பொடிசை நறுக்கிய இஞ்சி 1 டீஸ்பூன், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், தேங்காய் பத்தை 4 நம்பர், புளி 2 சின்ன துண்டு, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா, இந்த துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்புலாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு ஊற வைக்க போகிறோம். அதனால் நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டிருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் பச்சை அரிசி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. உங்களுக்கு எந்த கப்பில் உங்களுக்கு வேணுமோ அந்த கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. ஆனால் எல்லாமே ஒரே அளவாக இருக்கணும். இதுக்கு பிறகு இந்த பாசிப்பருப்பும் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இதை ஊற வைக்க போகிறோம். இந்த ஊற வைக்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறணும். 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஊறினாலும் தவறு எதுவுமே இல்லை. அதே டைமில் இந்த காஞ்ச மிளகாய் போட்டுருங்க. அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, சோம்பு, சீரகம். சீரகம் கொஞ்சம் கம்மியாக தான் போடணும், அதனால தான் சோம்பு அதிகமாக போட்டிருப்போம். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பூண்டும் போட்டுருவோம். பூண்டு போட்ட பிறகு தண்ணியில் ஊற வச்சுருங்க. நான் சொன்ன மாதிரி நல்லா ஊறினா தான் அரைக்கிற பக்கம் ஈஸியாக வரும். நீங்கள் கொஞ்சம் ஊறாமல் அப்படியே நீங்கள் எடுத்து அரைச்சின்னா உங்களுக்கு அரிசி ஒன்றும் பாதியாக இருக்கும். அதே டைமில் சில பருப்பு கரெக்டாக அரையாது. நல்லா ஊறின பிறகு வாஷ் பண்ணி தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறத நம்ம அரைக்க போகிறோம். அது எப்படி அரைக்கிறது சொல்லிட்டு அடுத்தது பார்க்கலாம் வாங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பருப்பு, அரிசி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. தேவையான அளவுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். ரொம்ப ஃபுல்லாக போட்டிங்கன்னா அரைக்க முடியாது, அதனால் தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுருங்க. அதே டைமில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய், நான் சொன்ன குவான்டிட்டி தேங்காவை பொடிசாக கட் பண்ணி இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. இதுக்கப்புறம் புளி. இந்த செட்டிநாடு ரெசிபியில் புளி போட்டால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரம், இந்த புளிப்புத்தன்மை அந்த பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த புளியை இந்த இடத்துல போடுறோம். இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை அரைச்சிடும். அரைக்கிற பக்குவம் என்னென்னா, கொஞ்சம் குறந்தான் இருக்கணும். அதே டைமில் ரொம்ப தண்ணி அதிகமாக ஊற்றி அரைச்சிடக்கூடாது. தேவையான அளவுக்கு அப்பப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சின்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக வீட்டில் அடமாவை உரைப்பீங்களே, அதே பக்குவம் தான். ஆனால் இந்த மாவு அரைச்சி முடித்த பிறகு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே டைமில் ரொம்ப தண்ணியாக இருக்காது. இந்த மாதிரி டெக்ஸ்சரில் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு தோசைக்கல்ல அடை ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, இந்த பேட்டர் ரெடி ஆச்சுல. இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம் இந்த இடத்துல போடுறோம். இந்த இடத்துல சின்ன வெங்காயம் போடலாம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணி போடுங்க, சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த இஞ்சும் போடுங்க. இஞ்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த இஞ்சி குக் பண்ணி வர டைமில் அந்த ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த இஞ்சியை பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதே டைமில் ரொம்ப பெருசாக போடணும், சில பேருக்கு சாப்பிடும்போது பிடிக்காது. இப்போ இந்த மாவு மிக்ஸ் பண்ணி வர பக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சில்ல. இதுக்கப்புறம் இந்த தோசைக்கல்லை எப்படி குக் பண்ணுறது காமிக்கிறேன். கல் சூடாக இருக்கும். எப்போவுமே அடை நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கல் சூடாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த அடை வெந்து வரும்போது சாஃப்டாக இருக்கும். அதே டைமில் கார்னர் பகுதியெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வரும். இதுக்கப்புறம் நார்மலாக வீட்டில் கல் தோசை ரெடி பண்ணுவீங்களா, அதே மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக கரண்டி வச்சு நீங்கள் ரோல் பண்ணுறீங்க. அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டு நீங்கள் 2 சைட்லையும் ப்ராப்பராக குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு அருமையான செட்டிநாடு அடை ரெடி.
இந்த ரெசிபிக்கு நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இருந்தாலும் நான் அந்த குருமாவோட தொட்டு சாப்பிட்றதுக்காக இன்னொரு காம்போ கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னொரு அடை எப்படி சுற்றுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சுற்றுறதும் ஒரு பக்கம் இருக்குங்க. ரொம்ப கெட்டியாக நீங்கள் அடை ரெடி பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்க, நல்லா இருக்கா சாப்பிட்றதுக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த அடை மாவை நல்லா அழகாக ஊற்றி 2 சைட்லையும் குக் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், மறக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு சூப்பர். கொஞ்சம் காரம், புளிப்பு, அந்த பருப்போட டேஸ்ட்லாம் சேர்த்து இன்றைக்கி ஒரு சூப்பரான சட்னி அடை எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும்.